ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது நைட்ரேஷன் இருக்குது, சல்ஃபனேஷன், ரிடக்ஷன், ஹாலஜனேஷன், ரிங் எக்ஸ்பேன்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நைட்ரேஷன். ஓகே, நைட்ரேஷன் பார்க்கும்போது பிரோல். இது பிரோலோட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து எண்ணுக்கு மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆகும். CH3COO twice. ஓகே, CH3COO twice தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் HNO3 கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 10 டிகிரி செல்சியஸில். ஸோ ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கணும்னா இந்த NO2 டேரக்ட்லி இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்க HNO3யில் ஒரு NO2 டேரெக்டாக வந்து என்ன ஆகும்னா இங்கே செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? 2 நைட்ரோபிரோலாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னவா ஆகும்னா ஒன்று வந்து அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், CH3COH. ஓகே, ஸோ இதுதான் மெயின் ப்ராடக்ட். 2CH3COHன்னு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சல்ஃபனேஷன் பார்க்கும்போது சல்ஃபனேஷன் அப்படின்னா பிரிடின் சல்ஃபர் SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா பிரோல் வந்து டேரெக்டாக SO3 ரியாக்ட் ஆகும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இது இருக்குது, கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே என்ன ஆகும்னா SO3 டேரெக்டாக என்ன ஃபார்ம் ஆகும்? HSO3. ஓகே, SO3 மைனஸ் ப்ளஸ் H. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா பிரோல் 2 சல்ஃபோனிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் சல்ஃபனேஷன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாலஜனேஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளோரின் இதெல்லாமே ஹாலஜன் காம்பவுண்ட். ஸோ அதோட பிரோல் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. சரிங்களா? இது வந்து பிரோல் ஸ்ட்ரக்சர். இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே என்னன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அயோடின், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். ஓகே, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அயோடினுக்கு எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா ஹாலஜனேஷன் எப்பவுமே நெகட்டிவ் காம்பவுண்ட் இருக்குது. சரிங்களா? இது டேரெக்டாக 2, 3, 4, 5 இந்த பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெட்ரோ அயோடோபிரோல். ஏன் டெட்ரோன்னு சொல்கிறோன்னா 1, 2, 3, 4 இதோட பொசிஷன் வந்து 2, 3, 4, 5 டெட்ரோ அயோடோபிரோல். ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தயனோல் குளோரைட். SO2Cl2 பேருக்கு தயனோல் குளோரைட். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே அயோடினுக்கு பதிலாக டேரெக்டாக குளோரின் வந்து 2, 3, 4, 5 குளோரின் டெட்ரோ குளோரோபிரோல் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சரியா? இதுதான் ஹாலஜனேஷன். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பார்க்கும்போது 2 ஒன்று இருக்குது. ஒன்று ஜிங்க் மெட்டலோட ஃபார்ம் ஆகிறது, அப்புறம் நிக்கல். ஓகே, இந்த 2 கேட்டலிஸ்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் ரிடக்ஷன். இது வந்து ரொம்ப ஹைலி கேட்டலிட்டிக் ரிடக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போது இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பிரோலோட 2 ஹைட்ரஜன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க்ன்றது மெட்டல், அசிட்டிக் ஆசிட் பேஸ். ஓகே, இதோட 2 ஃபார்ம் ஆகும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பிரோலின் ஃபார்ம் ஆகும். பிரோலின்றது எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்கேருந்து ஒரு பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ பாண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இங்கே ஒரு பாண்ட் நடக்கும், இங்கே ஒரு பாண்ட் நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோம்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். சரியா? அதுதான் ஜென்ரலாக பிரோலின் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரோலினை டேரெக்டாக வந்து ஹைட்ரஜன் அயோடைட் அதோட ரெட் பாஸ்பரஸ் ரிடக்ஷன் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் ரிடக்ஷன். ஓகே, ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற பாண்ட் பிரேக்கேஜ் மட்டும்தான் நடக்கும். இது வந்து பிரோலிடின். இங்கே பிரோலின், இங்கே பிரோலிடினாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அகெயின் இந்த பிரோலிடினோட நிக்கல் அண்டர் மெட்டலோட ரியாக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னா பிரோல் ப்ளஸ் 2H2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ். எல்லா 2 மார்க்ஸ்லையும் இது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் பார்க்கும்போது இங்கே என்ன ஆக்சிடேஷன் இருக்குன்னா குரோமிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரோல் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா இமைட் குரூப்பாக ஃபார்ம் ஆகும். இந்த டபுள் பாண்ட் தெரியுதுல்ல, இதுக்கு பேர் இமைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் மேலிக் இமைட். ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும், அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோன்னா இங்கே என்ன டபுள் பாண்ட் ஓவாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிங் எக்ஸ்பானேஷன். இந்த பிரோல் வந்து ஈத்தைல் அயோடைட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா 5 மெம்பர் ரிங்கிறது 6 மெம்பர் ரிங்காக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? 6 மெம்பர் இங்கே பிரிடின் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேல் சோடியம் மீத்தோயேட் இந்த 200 டிகிரி செல்சியஸில். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படி போடுறதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக போடாமல் லீனியர் செயின் கார்பன் செயினாக போடுறது. சரிங்களா? அதுக்கு பேர் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது அமோனியம் ஹைட்ராக்சைடோட ஆல்கலின் அமோனியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா சக்சினா ஆல்டாக்சிம்ன்றது இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஆல்கஹால் குரூப் தான் ஆல்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சைம்ன்றது இந்த டபுள் பாண்டை தான் ஆக்சைம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற காம்பவுண்டை ரிங் காம்பவுண்டை லீனியர் செயினாக மாற்றினோன்னா CH2 இந்த CH2 CH டபுள் பாண்ட் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. சரி, இது NOH கன்வெர்ட் ஆகும். அகெயின் CH2 CH
டபுள் பாண்ட் NOH. இதுக்கு பேர் சக்சினால்டாக்சைன். நெக்ஸ்ட்டு ரீமர்-டீமர் ரியாக்ஷன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இங்கே பிரிடின் குளோரோஃபார்ம், இதுக்கு பேர் வந்து குளோரோஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்டர்கோட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, டேரெக்டாக செகண்ட் பொசிஷனாக ஆல்டிகைட் மட்டும் கன்வெர்ட் ஆகும். இங்கே CHOவை கன்வெர்ட் ஆகும். வேறு என்ன, KCl ரிமூவ் ஆகிடும். இன்னொன்று வந்து H2O ரிமூவ் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து CHO, KCl, இன்னொன்று H2O ரிமூவ் ஆகிடும். ஓகே, பிரோல் டு ஆல்டிஹைடாக ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கோல்ட் ரியாக்ஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். ஒன்றில் பிரோலோட கார்பன் டை ஆக்சைடு வச்சு ஹீட் பண்ணணும், அந்த ப்ரெஷரில் இங்கே ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், பிரோல் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன் வந்து 2 பென்சிடிங்க லிங்க் கொடுக்கறது கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகும்னா, இந்த பிரோலோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பிரோல் இங்கே N2 குளோரைட், இது வந்து டை அசோனியம் சால்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை டை அசோனியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இங்கே N2Cl இருக்குது. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+. ஸோ இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா அசோ காம்பவுண்ட். இது அசோன்னு சொல்கிறது, N டபுள் பாண்ட் என்ன தான் அசோன் சொல்கிறது. இந்த 2 ஃபார்மும் டேரெக்டாக N டபுள் பாண்ட் என்னோட ரியாக்ட் ஆகும். இது HCl வெளியில் போயிடும். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா ஹாஃப்மேன்-ஹாஸ்க் ரியாக்ஷன். சரியா? இங்கே என்னன்னா மீத்தேல் சைனடோட CH3CN மீத்தேல் சைனட் டேரெக்டாக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ZnCl2 ரியாக்ட் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் கிடைக்குன்னா பிரோல் C டபுள் பாண்ட் NH. ஓகே, C டபுள் பாண்ட் NH, இங்கே CH3. ஓகே, ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா HOH HCl இதோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சின்ன கரெக்ஷன், இங்கே H வரக்கூடாது. சரிங்களா? சைனைட். ஓகே, ஸோ HOH HCl இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் என்னன்றது டபுள் பாண்ட் ஓவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ CO CH3 அசிடைல் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த CN வந்து CO குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஃபார்ம் போது 2 அசிடைல் பிரோல். ஓகே, இது வந்து ஹாஃப்மேன்-ஹாஸ்க் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டோன்னா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இங்கே ஒரு பாண்ட் இருக்கா, இதை தூக்கி இங்கே கொடுத்துட்டோம்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? ரெசோனன்ஸ் ஸ்டெப்பில் இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ், இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் எடுக்குது, இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வருது. ஓகேவா? இது தேர்ட் ஸ்டெப். தேர்ட்லேருந்து ஃபோர்த்து கன்வெர்ட் பண்ண எப்படி பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சரிங்களா? அப்போது இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டோன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரியா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி கிடைச்சுன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளில போனதுனால இங்கே பாசிட்டிவ் வந்தது. சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு, இப்போது 5th ஸ்டெப் போகணுன்னா, இப்போ இங்கேருந்து ஒன்று கொடுக்குறோம், இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டா இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிங்களா? அப்போ இது ஆஸ் யூஷுவல் இங்கே இருந்தது தான் இது. சரி, இதுதான் ரெசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. இங்கே நைட்ரஜன் ஆட்டமில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லேருந்து தான் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து வீக் பேசிக் கேரக்டர் ஆஃப் பிரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது அப்ளிகேஷன் பார்க்கும்போது இது ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது டெட்ராய்டு பிரோவில் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரோல் டெரிவேட்டிவ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு, ஆல்கலாய்ட்ஸு, குளோரோஃபின், ஹீமோக்ளோபின் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அவ்வளோ. தேங்க்யூ.